ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அனீஸ் தான் உள்ள வர்றாரு. வந்ததும் சேரன் கேட்குறாரு, என்ன பையா இங்கெல்லாம் நீ வரமாட்டியே, என்ன திடீர்னு வந்திருக்க, வா பையா உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இல்லை பையா, நான் கெஸ்ட்டோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா, யார் வந்திருக்கா அவங்க வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவங்க வந்ததுலேருந்து என்னை கூட்டிகிட்டு போ, எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து இங்கெல்லாம் எனக்கு யாரையும் தெரியாது, தெரிஞ்ச வீடும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்கள் பேரை சொன்னேன். யாராவது ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லவும் தான் உங்கள் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாதா, உன்னிட்ட மட்டும்தானே பையா நான் பழகுறேன், அதனால உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதுக்கு ஏன் இவ்வளோ தயங்குற, நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லவும், கூட்டிகிட்டு தான் வந்திருக்கேன் பையா அப்படின்னு சொல்லவும், எங்கே ஆளை காணோம் அப்படின்னவும், இந்தா கூப்பிட்றேன் பையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை கூப்பிட்றாரு அனீஸு. அந்த லேடி உள்ளே வர்றாங்க. சேரன் அந்த லேடியை பார்க்குறாங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லவும், என் தங்கச்சி தான் பையா அப்படின்னு சொல்லவும், வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் பேசி உட்காருங்கன்னு சொல்லி உட்கார சொல்கிறாரு. பையா, இவ படித்த படிப்புக்கு வடநாட்டிலே வேலை இருக்குது பையா, ஆனால் அவள் அங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது. நான் தமிழ்நாட்டில் உன்னோட தான் ஏதாவது என் படிப்பு தந்த வேலையை தேடணும், நான் அங்கேயே தங்குறேன் அப்படின்னு சொல்லிருச்சு. அதனால் என் தங்கச்சியை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா பையா, ஏன்னா தமிழே தெரியாமல் தமிழ்நாட்டில் நான் இங்கே தங்கி நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறதே பெரிய விஷயம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்றும் பையா என்னட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அவள் தமிழ்நாட்டு பையனை தான் கல்யாணம் பண்ணுவாளாம், எங்கள் நாட்டு பையனெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாளாம். இங்கேயே வேலை பார்த்துட்டு இங்கே ஒரு நல்ல பையனாக கிடச்சா நான் தமிழ்நாட்டு பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா பையா அப்படின்னவும், ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். தமிழே தெரியாமல் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கணும், தமிழ்நாட்டு பையனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறது பெரிய விஷயந்தான். அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும். உண்மையிலே உங்கள் தங்கச்சி நல்ல பொண்ணாக தான் இருக்காங்க அப்படிங்கிறாப்புல. தமிழ் தெரியாமையே தமிழை இவ்வளவுக்கு விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லவும், அவள் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்குருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உள்ளவங்களெல்லாம் விசாரிக்கிறாரு. எல்லோரும் நல்லா இருக்காங்களான்னு. எங்கள் வீட்டில் யாரையுமே காணோம் அப்படின்னா அந்த பையா கேட்குறாப்புல. சோழனும் நிலாவும் அவங்க மாமனார் வீட்டுக்கு போயிருக்காங்க. இங்கே பல்லவன் வெளியில் போயிருக்கான், அப்பாவும் வெளியே போயிருக்காப்புல. பாண்டியன் தான் தெரியுமே, ஒர்க் ஷாப் விட்டு வர்ற நேரம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் தான் அனீஸ் சொல்கிறாப்புல, பையா இன்னொருத்தவங்களையும் உனக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லவும், இன்னும் யார் அப்படின்னு சொல்லவும், வெளியே தான் இருக்காங்க அப்படின்னும். ஏன் பையா அப்படி பண்ணுற, எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சேரன் சத்தம் போகிறாரு. இல்லை பையா, உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் நான் ஒவ்வொருத்தவளையாக கூட்டிகிட்டு வரேன். எத்தனை பேரை தான் கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாப்புல. இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லவும், அப்படியா சரி கூப்பிடு அப்படின்னு சொல்லவும், உடனே ஆண்டி உள்ளே வாங்க அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு. உடனே அவங்களும் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு 55 வயசு இருக்கும். அந்த அம்மா வர்றாங்க. அவங்களும் வட மாநிலத்தில் சேர்ந்தவங்க தான். சேரன் பார்த்துட்டு அவங்கள வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாப்புல. அதுக்கு அனீஸ் சொல்கிறாரு, இவங்களுக்கு நல்லாவே தமிழ் தெரியும், நீ தமிழில் பேசலாம் பையா. ஏன்னா இவங்க ஏற்கனவே சென்னையில் சின்ன வயசில் இங்கே கொஞ்ச நாள் இங்கே இருந்திருக்காங்க, அதனால் இவங்களுக்கு தமிழ்லாம் அத்துப்படி அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாப்புல. அவங்களும் இவரை பார்த்துட்டு பேசுகிறாங்க. என்னப்பா நல்லா இருக்கியா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்களும் அந்த வீடை சுற்றி முற்றி பார்க்குறாங்க. சேரனும் அந்த அம்மாவை பார்க்குறாங்க. இந்த அம்மாவை எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் அந்த அம்மாவை பார்க்க, அந்த அம்மாவும் இந்த வீடு நம்மளுக்கு அறிமுகமான வீடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சேரனை பார்க்குறாங்க. அப்புறம் வந்தவங்களுக்கு சேரன் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு, நான் டீ போட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க எல்லோரும் பேசிக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாப்புல. சேரன் கிச்சனுக்கு டீ போட போகிறாரு. அப்போ கிச்சனில் டீ போட்டுக்கிட்டு இருக்கையிலேயே சேரனுக்கு அந்த அம்மாவை நினப்பு தான் வருது. இந்த அம்மாவை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்கே பார்த்துருக்கோம், ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது, ஆனால் பார்த்துருக்கோம், இந்த அம்மாவோட நம்ம பேசியிருக்கோம் அப்படின்ட்டு கிச்சனில் டீ போட்டுக்கிட்டே யோசிக்கிறாரு. அப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வருது, அந்த போட்டோவில் பார்த்தவங்க மாதிரியே இருக்காங்களே, அந்த போட்டோவில் உள்ளவங்க தானே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. இது அந்த அம்மாட்டே கேட்டுடலாமா அந்த போட்டோவை காமிச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு, சரி டீயை முதல்ல கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்ட்டு டீ எடுத்துக்கிட்டு வர்றாரு சேரன். டீயை கொண்டு கொடுக்குறாரு. எல்லோரும் டீ சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு, அம்மா உங்களை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்துருக்க ஞாபகம் எனக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. எனக்கு தான் தம்பி, உன்னைய பார்த்தும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இந்த வீடும் எனக்கு பழகின வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுமே இவருக்கு புரிஞ்சிருது. சரி இந்த போட்டோவை காமிச்சோம்னா நம்ம நினச்ச மாதிரி இருந்திருந்தால் கண்டிப்பாக, ஏன்னா இவங்க இந்த வீட்லேயும் பழக்கமான வீடு மாதிரி தெரியுதுங்கிறாங்க,
அப்போ ரெண்டுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கும். நம்ம எதுக்கும் போட்டாவை காட்டி கேட்போம்னு சொல்லிட்டு பல்லவனுடைய அம்மா போட்டாவை எடுத்துகிட்டு வர்றாரு சேரன். இந்த போட்டாவை பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், அந்த போட்டாவை பார்த்ததுமே அவங்க, அப்பா இந்த போட்டா எப்படிப்பா உன் கைக்கு அப்படின்னவும், அம்மா நீங்கள் பல்லவனுடைய அம்மா தானே அப்படின்னு கேட்குறாப்புல. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தை இப்போ இவன் பெரிய பயலாக இருப்பானேப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, அவன் பெரிய பயலாகி இப்போ காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், என்னப்பா சொல்கிற, அவன் நல்லா இருக்கானா, அப்போ நீ வந்து சேரன் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் சேரனே தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ உன் தம்பியை உங்கள் அப்பாலாம் அப்படின்னு சொல்லவும், அவங்களாம் நல்லா இருக்காங்கப்பா, நல்லா இருக்காங்கம்மா, எல்லாருமே பெரிய பசங்களாகிட்டாங்க. 2வது தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 3வது பையன் வந்து ஒர்க் ஷாப் வச்சுருக்கான். அப்பா வெளியில் இப்போ வேலைக்கெல்லாம் போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்கார். லாஸ்ட்டு தான் பல்லவன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு அழுக ஆரம்பிச்சுறாங்க அந்த அம்மா சேரன் கையை பிடிச்சி. என்னை மன்னிச்சுக்க சேரா, நான் வந்து சின்ன வயசில் ஓடி போயிட்டேன் என் பிள்ளையை விட்டுட்டு, என்னை தப்பாக எடுத்துக்கிறாத, நான் எந்த சூழ்நிலையில் ஓடினேன்னு நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில் தான் நான் வீட்டை விட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதும்மா. இங்கே எல்லோரும் உங்களை நல்லா தானே, நாங்களும் அம்மா அம்மான்னு தானே நினச்சிருந்தோம். தம்பிகளுக்கு கூட அந்தளவுக்கு விவரம் தெரியாது. நான் உங்களை பெற்ற அம்மா அம்மா தானே நினச்சிருந்தேன். ஏம்மா எங்களை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அனீஸ் கேட்குறாரு, இவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா பையா அப்படின்னவும், தெரியும், இவங்க தான் பல்லவனுடைய அம்மா அப்படின்னவும், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பையாவும் அதிர்ச்சியாக கேட்குறாப்புல. ஆமாப்பா, இது வந்து இவங்க வந்து கொஞ்ச நாளாக வந்து சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும், நீ ஏற்கனவே சொன்னியே இங்கே கொஞ்ச நாள் சின்ன வயசில் அவங்க இருந்தாங்க, இங்கே தான் தமிழ்லாம் நல்லா பேசுவாங்கன்னு சொன்னியே, அது வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் அப்படின்னவும், என்ன பையா சொல்கிற, என்னால் நம்பவே முடியலை, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லவும், அப்புறம் விவரத்தை சொல்கிறாங்க. அப்போ பையாவை பார்த்து கேட்குறாப்புல சேரன், அப்போ இவங்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லவும், எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லி அனீஸ் சொல்கிறாப்புல. என்ன சொல்கிற பையா, இவங்க உங்கள் அத்தையா அப்படின்னும், ஆமாம் எங்கள் அத்தை தான் அப்படின்னு சொல்லவும், அப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏற்கனவே வந்து பையனை விட்டு விட்டு ஓடியாந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அதுதான் பல்லவனா அப்படின்னு சொல்லி அந்த பையா கேட்குறாப்புல. ஆமாம், அவனும் கொஞ்ச நாளாக எங்கள் அம்மா அம்மா எங்கன்னு கேட்டு பெரிய பிரச்சனை பண்ணது உனக்கே தெரியும்ல அப்படின்னும், ஆமாம் பையா தெரியும் அப்படின்னு சொல்லவும், சொல்லி பேசிக்கிட்டு இருக்கையில பல்லவன் கரெக்டாக வர்றாரு. அண்ணா இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சேரனை பார்த்து கேட்குறாரு பல்லவன். பல்லவா, இங்கே வந்திருக்கவங்க யாருன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவடா. இது யாருன்னு தெரியுமா, அனீஸுடைய அத்தையும் தங்கச்சியும் அப்படின்னு சொல்லவும், அப்படியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வாங்கன்னு சொல்கிறாரு பல்லவன். அதுக்கப்புறம் வந்து சேரன் சொல்கிறாரு, நான் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறத கேட்டால் நீ ரொம்ப சந்தோஷப்படுவ அப்படின்னவும், என்னென்ன சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறாப்புல. அந்த விஷயத்த சொன்னால் நீ ரொம்ப சந்தோஷப்படுவ பல்லவா அப்படின்னு சொல்லவும், அண்ணா ஓயாமல் அதையே சொல்கிறீங்க, யாருன்னு சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லவும், சொல்கிறேன்டா சொல்கிறேன், நீ ஓயாமல் கேட்டுக்கிட்டு இருந்தேல அம்மா யார் அம்மா யாருன்னு, இப்போ சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாரு சேரன்.